இந்த சேனலுக்கு புதுசுன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செஞ்சுருங்க. அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கிசான் ஜென்ரல். இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, மாசி மாத ராசி பலனை பார்க்க போகிறோம். அதுக்கு முதல் நவகிரகங்களின் தலைவனான சூரிய பகவான் பிப்ரவரி 12ஆம் தேதி பார்த்திங்கன்னா இன்றைக்கி 9:40 இரவு மகர ராசியிலேருந்து கும்பராசிக்கு பயிற்சியாகிறாரு. பிப்ரவரி 13ஆம் தேதி மாசி மாதம் தொடங்குது. சூரியனின் அமைப்பால் மற்ற கிரகங்களின் மீது தாக்கத்தையும் சில கிரகங்கள் சேர்வதால் உருவாகும் யோகத்தையும் எப்படி இருக்குன்றத பார்க்க போகிறோம். இந்த பதிவில் 12 ராசிகளுக்கும் இந்த மாசி மாதத்தில் என்னென்ன நடக்குன்றத பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். சிம்மராசி என்பர்களை பொறுத்த மட்டும் இந்த மாசி மாதத்தில் சிங்கம் போல இருக்கும் உங்கள் வாழ்க்கையில் குரு பகவான் பாக்கியஸ்தானமான 9வது வீட்டில் அமர்றாரு. ஓரளவுக்கு நன்மையை செஞ்சு வந்தாலும் ஏப்ரல் 30ஆம் தேதிக்கு பிறகு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய மாற்றத்தை கண்டிப்பாக ஏற்படுத்துவார். அதுக்கு பின்னாடி இப்போ வரக்கூடிய மாசி மாதத்திலும் சிம்ம ராசிக்கு 7ஆம் வீட்டில் ராசி அதிபதி அமர்றனால கோடீஸ்வர யோகத்தை கொண்டு வந்து சேர்ப்பார். உங்களுக்கு 2வது பாவத்தில் கேது இருக்குது. வாக்கில் சற்று கவனமாக இருக்கணும். பரிகாரம்னு பார்த்திங்கன்னா கோயிலுக்கு உள்ளே நவகிரகத்தில் இருக்கும் சூரிய பகவானை வழிபடுறது நல்லது. சிம்மராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டோம்னா இந்த மாசி மாதத்தில் உங்களுடைய நட்பு வட்டாரங்கள் எல்லாம் பெருசாகும் ஃப்ரெண்ட்ஸ். தொழில் தொடர்பாக வாய்ப்பை ஆராய்ஞ்சு ஏற்றுக்கணும். தேவைகளை நிறைவேற்றி கொள்ள வாய்ப்பு இருக்குது. புதிய வேலை வணிக அமைப்புகள் கிடைக்கும். பங்குச்சந்தை தொடர்பான முதலீட்டில் வெற்றி கிடைக்கும். கணிசமான நிதி ஆதாயத்தை பெறுவீங்க. வாழ்க்கை துணையுடன் உறவுகளில் இணக்கமும் ஆதரவும் அதிகரிக்கும். ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும். குறிப்பாக எந்த செயலிலும் நேர்மறையான சிந்தனையுடன் செயல்படுறது ரொம்ப அவசியம். சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த மாசி மாதத்தை எடுத்துக்கிட்டோம்னா 7ல் சூரியன், 6-5ல் கேது, 4ல் குரு, 5-6ல் சுக்கிரன், 7ல் புதன், 9ல் செவ்வாய், 5ல் சனி, 12-11ல் ராகு பகவான் இருக்காங்க. மாதம் முற்பகுதியில் கேது பார்த்திங்கன்னா இருக்குது, பிற்பகுதியில் ராகு இருக்குது. மாதம் முற்பகுதியில் சுக்கிரன், இந்த 2 கிரகமும் சாதகமான நிலையில் தான் இருக்காங்க. அதனால் நீங்கள் என்ன வேலை செஞ்சாலும் அனுகூலமாக முடியும். முயற்சி செஞ்சீங்கன்னா முயற்சியில் வெற்றி கிடைக்கும். வழக்கு இருந்துச்சுன்னா உங்கள் பக்கம் தீர்ப்பு இருக்கும். எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு இருக்குது. மாத பிற்பகுதியில் ராகு சாதகமாக இருப்பதனால முன்னேற்றத்துக்கு தடை இல்லை. புதிய பொருள்கள் சேர்க்கையெல்லாம் உண்டாகும். சிலருக்கு பயணங்களும் அதன் மூலம் ஆதாயமும் ஏற்படும். புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கி மகிழலாம். ஆனால் பெரும்பாலான கிரகங்கள் சாதகமாக இல்லை என்பதனால குடும்பத்தில் அடிக்கடி வீண் விவாதம், கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் இருக்கும். ஒருவருக்கொருவர் அனுசரித்து போகிறது நல்லது. மாதத்தின் பிற்பகுதியில் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் உண்டாகும். பிள்ளைகள் வகையில் பெருமை சேரும். உறவினர்கள் வருகையும் அவர்களால் உதவிகளும் உண்டாகும். ஆனால் மாத கடைசியில் அவர்களின் சிலரால் உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படும். அதனால் பொறுமையை கடைப்பிடிக்கிறது அவசியம். சுப நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிருவீங்க. உடல்நலன் அடிக்கடி பாதிப்படையும். உடனுக்குடன் சிகிச்சை எடுத்துக்கிறது நல்லது. உத்தியோகத்தில் பணிச்சுமை அதிகரிக்கும். ஆனால் சக ஊழியர்கள் அனுசரணையாக நடந்துக்கிருவாங்க. கூடுமான வரை உங்கள் பணிகளில் மட்டுமே கவனம் செலுத்தணும். உயர் அதிகாரிகளுடன் பேசையில் பொறுமையை கடைப்பிடிக்கணும். தொழில் வியாபாரம் சுமாராக தான் இருக்கும். போட்டிகள் அதிகரிக்கும். சக வியாபாரிகள் இருப்பாங்க இல்லையா, அவங்களால மறைமுக எதிர்ப்புகளை சந்திக்க வேண்டிய நிலை இருக்கும். வீண் அலைச்சலும், அதனால் பணசோர்வும் மனசோர்வும் உண்டாகும். உடல் அசதியும் உண்டாகும். வியாபாரத்தை முன்னிட்டு வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வீங்க. கலைத்துறையை சேர்ந்தவங்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு கிடைச்ச வாய்ப்புகளை கவனமாக பயன்படுத்திக்கணும். மாதம் முற்பகுதியில் புதிய ஒப்பந்தங்கள் எல்லாம் பிற்பகுதியில் தான் கையெழுத்தாகுது. முயற்சிகளில் இருந்த தடை தாமதங்கள் நீங்கும். மாணவர்கள் படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம். கஷ்டப்பட்டு படித்தாதான் நல்ல மதிப்பெண்ணை பெற முடியும். சந்தேகங்களை ஆசிரியர்கிட்ட உடனுக்குடன் கேட்டு தெளிவு பெறுவது நல்லது. குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களாக இருந்தால் குடும்பத்தில் எல்லாத்தையும் அனுசரித்து போங்க. மாத பிற்பகுதியில் அக்கம் பக்கத்தில் இருப்பவங்களை ஒத்துழைப்பு மனதுக்கு உற்சாகம் தரும். வேலைக்கு போகிற பெண்களாக இருந்தீங்கன்னா அலுவலகத்தில் உங்கள் பொறுப்புகளில் கவனமாக இருக்கணும். நல்ல நாள் பிப்ரவரி 13, 14, 15, 16, 23, 24, 25, மார்ச் 3, 4, 5, 12, 13, 14. சந்திராஷ்டம நாட்கள் மார்ச் 8, 9,
அதிர்ஷ்ட எண்கள் 3, 5. வழிபட வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான். துர்க்கை பரிகாரம் தினமும் செய்யணும். செவ்வாய்க்கிழமைகளில் கந்த சஷ்டி கவசம் பாராயணம் செய்கிறது நல்லது. வெள்ளிக்கிழமைகளில் ராகுகால வேளையில் துர்க்கைக்கு நெய் தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்யணும். இதுவரை அந்த பதிவில் சிம்மராசி அன்பர்களுக்கான மாசி மாதம் 2025 வருடத்திற்கான ராசி பலனை முழுமையாக பார்த்தோம். இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிசான் ஜெனரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தானே வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.